அண்ணி, இப்போ எவ்வளோ மாடல் வந்திருக்கு தெரியுமா? நேற்று கூட நகை கடைக்கு போயிட்டு வந்தேன். என்னோட ஒரு ஆரம் ஒரு இடத்துல ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி விட்டு போன மாதிரி இருந்துச்சா, சரி எதுக்குன்ட்டு போய் மாற்றிட்டு வரலான்ட்டு போனேன் அண்ணி. ஆனால் விலை முன்ன விட கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது. ரொம்ப குறையல, அந்த 13,000 தான் இருக்குது. ரொம்ப குறையலாம் இல்லை. ஆனால் போயிட்டு பார்த்தேன் டிசைன்லாம் அப்பப்பப்பப்பா. இப்போ 1 மந்த்து தான் அண்ணி நான் நகை கடை பக்கம் போகலை. நேற்று போகிறேன், அவ்வளோ டிசைன் குவிச்சிருக்கு. அப்பா, எனக்கு பார்த்த உடனே எதை எடுக்கிறதுனே தெரியல. அப்புறம் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இன்னொன்று புக் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நாளைக்கு என் வீட்டுக்காரரை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ அழகுனா அழகு, அவ்வளோ ஒரு அழகு அந்த ஹாரம். மொத்தம் 15 பவுன், அந்த ஒன்று மட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஏதாவது பெரிய ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனோன்னு வைங்க, நான் அவ்வளோ எல்லாருக்கணும் நம்ம மேலே தான் இருக்கும். அந்தளவுக்கு அழகாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த ஒன்று போட்டால் கூட போதும். நல்ல வெயிட்லெஸ் தான். 15 பவுன் மாதிரி இருக்காது, 50 பவுன் மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஹாரம். பெருசாக இருக்கு நீ சொல்கிறேன் நந்தினி. அப்படியா? அந்தளவுக்கு நல்லா இருக்கா டிசைன்லாம்? நான் தான் ஒரு வருஷம் ஆச்சே போய், அது பக்கமே போகிறதே இல்லையே, போகவும் இல்லையே. அப்புறம் எங்கிட்ட எடுக்க அதான் என்னோட பழசுலாம் இருக்குல்ல, எனக்கு அந்த டிசைன்லாம் பிடிக்கல. வந்து பார்த்தேனா பிடிக்கல ஒன்றுமே. சரின்ட்டு அப்புறம் இப்போ எல்லாத்தையும் மாற்றிட்டு நானும் இந்த மாதிரி தான் புதுசாக எடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஆமாம், எதுக்கு பழசையே போட முடியுமா இனிமேட்டுக்கு? நம்ம அப்போலாம் மந்த்லி ஒன்று ஏதாவது மாற்றிக்கிட்டு இருப்போம், எடுத்துக்கிட்டு இருப்போம். இப்போ அதெல்லாம் பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் எங்கிட்டு நானும் மாற்றிட்டு எல்லாமே எடுக்கணும்னு தான் நினச்சிட்ருக்கேன் நந்தினி. பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கணும். நல்லா இருக்க டிசைன்லாம். உங்கள் அண்ணன் வரட்டும், நான் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு நானும் உங்கள் டிசைனில் கொஞ்சம் பார்த்துட்டு வரேன். புக் பண்ணி வைக்கணும். அப்புறம் நீ எப்போ போகிற? நாளைக்கு எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வருது, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். அதுக்கு போகணும். நாளைக்கு எடுத்து தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க, ஹாப்பியா அப்படின்னு சொல்லிட்டேன். ஓ சரி நந்தினி. அண்ணி, உங்கள்கிட்ட ஓரளவு எத்தனை பவுன் இருக்கும்? என்ன நந்தினி இப்படி கேட்டுட்ட? எத்தனை பவுனா? சும்மாவே என் அம்மா வீட்டில் 200 பவுன் போட்டாங்க. அப்புறம் அண்ணன் டபுளாக வாங்கி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் உனக்கே தெரியாமல் இல்லை. எங்கள் அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சம் அதுகிட்ட இருந்ததையும் அதுக்கப்புறம் கொடுத்துடுச்சு. டோட்டலாக பார்த்தா ஒரு 600 இருக்கும் நந்தினி. கண்டிப்பாக 600 பவுனாவது இருக்கும் தான். என்ன நீ சொல்கிறீங்க? 600 தானா? உங்களை விட எக்ஸ்ட்ரா 50 பவுன் நான் தான் வச்சுருக்கேன். அப்படியா? நீ கூடவே வச்சுருக்கியா? ஆமாம், என் அம்மா எனக்கு 300 போட்டுச்சு. சரி சரி. அத்தையோடதெல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமாம் நந்தினி, எங்கள் அம்மாவோடது வேற 200 இருக்கு. என் ஹஸ்பண்ட் 150 வாங்கி கொடுத்தாரு. அப்படி இல்லையா? சரி நந்தினி. அண்ணி, உங்கள் பொண்ணுக்கு மினிமம் எவ்வளோ போடுவீங்க? மேக்ஸிமம் கேட்கல, மினிமம் எவ்வளோ போடுவீங்க? அவளுக்கு ஒரு 200 போடுவேன், அவளுக்கு ஒரு 200 போடுவேன். அவ்வளோதான் நந்தினி. அதுக்கு மேற்கொண்டெல்லாம் மிச்சம் இருக்கிறது எங்களுக்கு வேணும்ல. 2 பொம்பளை பிள்ளைங்க, எங்களே யார் பாப்பா? நாங்கள் வச்சு பண்ணிக்கிறணும்ல. அதனால அவளுங்களுக்கெல்லாம் இவ்வளோதான் நந்தினி போடுவேன். அதுக்கு மேலெல்லாம் அவளுங்களுக்கு நான் போட மாட்டேன். என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? ஐயா என்ன ஐயா? ஆமாம், அப்புறம் அதுக்கு மேலே என்ன பண்ண சொல்கிறேன்? சரியா போச்சு. நான் கூட 500 போடுவீங்களோன்னு பார்த்து. நீ வேற நந்தினி, பின்னாடி காலத்தில் நாங்கள் இப்போ என்ன நிலைமைக்கு போயிட்டு வந்தோம் நீ உனக்கே தான் தெரியும்ல. அப்படி நிலைமைக்கு போயிட்டு இப்போ திரும்ப வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது பின்னாடி காலத்தில் யார் எங்களை பாப்பா? நாங்கள் தான் ஏதாவது சேஃப்டி பண்ணிக்கணும் நந்தினி. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதும். அதுக்காக தான். ஓ, நம்மளும் கொஞ்சம் வச்சுக்கிட்டாதான் நமக்கு யூஸ் ஆகும் இல்லை அண்ணி? சரி, 500 பவுன் போடுவீங்களா? இல்லை இல்லை, நான் கூட 500 பவுன் போடுவீங்களோன்னு நினச்சிட்டேன். சோபிக்கெல்லாம் 200 தான் போடுவீங்களா? காரு எவ்வளோக்கு? இல்லை, லக்ஸரி கார் தான் வாங்கணும்னு அப்போவே உங்கள் அண்ணன் சொல்லிட்டு இருப்பாரு நந்தினி. என் மருமகனுக்கு தான் கொடுக்கணும்னு ஆசை. நீ என்ன நினைக்கிற? நீ தான் வேற இடத்துல கட்டணும்னு நினைக்கிறிய. ஆச்சா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? வேற இடத்துல கட்டணும்னு? நீங்கள் வேற அண்ணி. அது எப்படி? என் அண்ணன் பிள்ளை இருக்கையில் நான் போய் வேற இடத்துலலாம் கட்டிக்கிடுவேன். என் மவனுக்கு என் அண்ணன் பிள்ளை தான் ரொம்ப பிடிக்குதுன்னு அவனே சொன்னான் ஒரு நாள். அதனால் என் அண்ணன் பிள்ளைய தான் என் மவனுக்கு கட்டணும்னு இப்போ எனக்கு ஆசைன்னா ஆசை. அப்படி தான் நீ நினச்சிட்ருக்கேன். ஓ சரி நந்தினி, எனக்கும் ஆசை தான். அஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல பையனா. அதனால் எனக்கும் அஜய்க்கு கொடுக்கணுன்னு தான் ஆசையாக நினச்சிட்ருக்கேன். அப்பாடா, இப்போவாது நீ ஒத்துக்கிட்டியா உன் அண்ணன் பிள்ளைய கட்டணும்னு? நீங்கள் பாட்டுக்கு காசு பணம் வந்தோன்னே இந்த நந்தினி வந்து இப்படியெல்லாம் சொல்கிறான்னு மட்டும் எடை போட்டுறாதீங்க அண்ணி. அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இந்த நந்தினி கிடையாது, சரிங்களா?
ச்சே, அப்படியெல்லாம் நான் சொல்வேனா நந்தினி? இல்ல, அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்கன்னு சொல்ல வரேன். ஓ, சரி சரி. ஏய் சுசிலா, என்ன என் வீட்டு பக்கம்லாம் வரமாட்டேன்னு அன்னைக்கே சொன்னேன். உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு அன்னைக்கே சொன்னேன். இன்னைக்கு எந்த மூஞ்ச வச்சுட்டு இங்கே வந்து நிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆமாடி, சோத்துக்கு இல்லை கஞ்சிக்கு இல்லைன்னு உன்கிட்ட நான் வாரேன் பாரு. ஏண்டி வந்தியே, நாங்கள் என்ன நிலமையில இருக்கோம், எப்படி இருக்கோம், என்னமா இருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபோன் போட்டு என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை உனக்கு கேட்கறதுக்கு தோணுச்சாடி? இது யாரு? ஓ நாத்தனாவா? என்ன உறவு சேர்ந்துட்டியா? ஓ, வந்துட்டாளா? அவளா வந்தாளா? நீயா கூப்பிட்டியா? என்னதான் இருந்தாலும் பணக்காரிக்கு பணக்காரி தான் சரியா வரும். ஏண்டி எப்படி இப்படியெல்லாம் ஒரு நேரம் கஞ்சி ஊற்ற மாட்டேன்ட்டா இந்த நந்தினி, இப்போ என்னடான்னு நடு வீட்டுக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டு இருக்க? ஆ, இத்தனை நாளா இல்லாம போனவ இன்னைக்கு என்னடி வந்து உட்காந்துருக்கா? இங்க பாரு, இதை பத்திலாம் நீ கேட்காத. எதுக்கு நீ இதை பத்தி கேட்குறா? அவ என்னதான் இருந்தாலும் என்னோட நாத்தனார். அவ வருவா போவா என்னமோ பண்ணுவா. நடு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கா, நீ எப்படி சொல்லலாம்? அதெல்லாம் பேசாத சரியா? சரி, நான் பேசல. ஆமா, நீ வாட்டுக்கு வந்துட்டியே, என்ன நினைச்சிட்டு வந்த? நீதான் வீட்டை விட்டு வெளில போ, வீட்டை விட்டு வெளில போன. சரி போ, என்னோட வீடு எங்களுக்கு வந்துடுச்சு, நான் ஏன் நீ அங்க இருக்கணும்? அதான் வந்துட்டோம். ஏண்டி வந்துட்டேன்னு சொல்றீல்ல, உங்களால தானடி நாங்க இந்த நிலைமையில இருக்கோம். எங்களை பத்தி கொஞ்சமாவது நீங்க நினைச்சு பாத்தீங்களா? நாங்க நினைச்சு பார்க்கணுமா? நாங்க என்னத்த நினைச்சு பாக்குறது உங்களை பத்தி? நான் தான் கூப்பிட்டேன்ல, நீ வந்தியா? வாங்கன்னு தானே உங்களை கூப்பிட்டேன். வர முடியாதுன்னு அவ்வளோ ஓவரா பேசுனீங்க. என் புருஷனுக்கு பார்த்தா மரியாதையே கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. அப்புறம் இதுக்கு நான் உங்களை கூப்பிடணும்? அடி பாவி, நான் ஒன்னால தான் என் மகன் இப்போ சொத்தை இழந்து வீட்டை இழந்து நடுத்தெருவில் நிற்கிறான். உங்களுக்கு வீடு வாசல் வந்துருச்சுன்னொன்னே எக்கத்தாளம் பேசுறியா? இத்தனை நாளாக உன்னை பார்த்துக்கிட்டது யாருடி? நீங்களா பார்த்துக்கிட்டீங்க? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். நானாக வேலை வெட்டிக்கு போனேன், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன், வடக்கடை கூட போட்டேன். நீங்கள் என்னமோ பார்த்துக்கிட்ட மாதிரி பேசுறியா? என் தம்பிக்கிட்ட 1 பைசா கடன் வாங்கலான்னு திருப்பி கொடுத்துருவேன். கொடுக்கலன்னா அந்த பிரியா படுற பாடு எனக்கு தான் தெரியும். அவள் என்னை எவ்வளோ பேச்சு பேசுனா. என்னமோ நீங்கள் எங்களை பார்த்துக்கிட்ட மாதிரி பேசுகிற. ஒரு வீட்டுக்கு வேலைக்கு கூட வெளியூருக்கு போனேன், ஞாபகம் இருக்கா? அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். இப்போ என்னமோ உன் மகன் தான் என்னை பார்த்துக்கிட்டான்றியா? பிரியா வீட்டில் ஒரு 10 நாளைக்கு இருந்ததுக்கு அந்த பிரியா என்னை என்ன பாடுபடுத்தி வச்சுட்டா. எல்லாம் தெரியாதா? போமா அங்கிட்டு, இப்போதான் வந்துட்ட. ஓ, நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு. நான் பிள்ளைகளை வச்சுட்டு பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாது நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உன்னால தானே, உன் புருஷனால தானே எங்களோட சொத்தெல்லாம் போச்சு. எங்கள் சொத்தெல்லாம் இப்போ எங்களுக்கு திரும்பி வரணும். உன் சொத்தில் பாதி பங்கு போடு, திருப்பி எங்ககிட்ட கொடு. இல்லைன்னா எங்கள் சொத்து எங்கள்கிட்ட கொடு. என் மருமக என்ன துரத்தி விட்டுட்டா, நீ போய் சொத்தை வாங்கிடுதா இப்போ வீட்டுக்கு வர அப்படின்னு. அதனால் நான் இப்போ வந்துட்டேன். இப்போ என்னடி சொல்கிற? பாதி சொத்தை தரியா? உங்கள் சொத்தில் பாதி தரியா? இல்லை என் சொத்தை வாங்கி தரியலா? என்ன இப்போ எனக்கு இது ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் இதுக்கு. அதுக்காக தான் நான் இங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். இப்போ என்னடி சொல்ல வர்ற? என்ன சொல்ல வர்ற? சொல்லு, எனக்கு இதுக்கு ஒரு முடிவை சொல்லு. ஆமாம், முடிவு தெரியாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன். என்னது உன் சொத்தை தரணுமா? இங்கே பாரு, உன் சொத்து என்னைக்கு வருதோ அன்னைக்கு உன் வீட்டுக்காரர் தருவார். இன்னைக்கெல்லாம் கிடைக்காது. எங்கள் சொத்தில் நான் ஏன் பாதி தரணும்? எங்கள் சொத்தில் நான் அன்னைக்கு தரேன் தானே சொன்னேன். உன் மரமும் பெரிய இவன் மட்டுக்கு பேசுனா, நீ என்னமோ பெரிய ஆள் மட்டுக்கு பேசுனா. இப்போ என்ன சொத்தில் பங்கு கூட அதை கூட இதை கூடன்னு வந்து நிற்கிறா? அதெல்லாம் ஈஸியாக தர முடியாது. கிளம்பு கிளம்பு. சொத்தில் பங்கு வேணுமோ உங்களுக்கெல்லாம்? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கெல்லாம்? போயிட்டே இரு. ஆமா அடி பாவி, போய்கிட்டேரா. எப்படி இப்படிலாம் உனக்கு பேசுறதுக்கெல்லாம் மனசு வருது? நீ தான் அப்படியெல்லாம் பேச வைக்கிற, நான் கிடையாது. தெரிஞ்சு எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும். நான் இங்கேருந்து போக முடியாது. என்ன சொல்கிற? புருஷனை கூப்பிடு, மாமியார் கூப்பிடு, மாமனாரை கூப்பிடு, எல்லாத்தையும் கூப்பிடு. இன்றைக்கி ஒரு பஞ்சாயத்தை கூட்டுறேன். என்னன்னு எனக்கு ஒரு முடிவை சொல்லுங்கள். இங்கேருந்து நான் இல்லைன்னா போக முடியாது, போக மாட்டேன். என்னடி சொல்கிறேன்? இப்போ எனக்கு உன் சொத்தில் பாதி கொடு, இல்லைன்னா எங்கள் சொத்தை திருப்பி கொடுங்க. இது ரெண்டில் எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என்னடி நந்தினி வாயை மூடிட்டு உட்காந்துருக்க? உனக்கு நியாயம் தெரியாதா? சொல்லு, உன் அட்னிக்காரிக்கிட்ட சொல்லி ஒரு முடிவு பண்ண சொல்லு. இங்கே பாரு, என்னை பெற்ற பாவத்துக்கு உனக்கு வேணா கஞ்சி ஊற்றுறேன். காலம் பூரா கஞ்சி ஊற்றுறேன். கடைசி வரைக்கும் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் சரியா? உன் மருமக இருக்காளே பிரியா, அவள் கொஞ்சம் நெஞ்ச பாடுபடுத்தலை எங்களை, கொஞ்சம் நெஞ்ச பேச்சு பேசலை எங்களை. அவள் சரியான வில்லின்னு எனக்கு தெரியும். இங்கே பாரு, அதனால நாங்களாம் கொடுக்க முடியாது. என்னைக்கு உங்கள் சொத்து எங்கள் சொத்து வந்த மாதிரி வருதோ அன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துட்றோம் சரியா? உனக்கு வேணுமா சோறு வேணுமா? உன்னை வெட்டிட்டான்றீல, இங்கே இரு, இங்கே சாப்பிடு, இங்கே இரு, தங்கிக்கோ சரியா? அவ்வளோதான் நான் பண்ண முடியும். மற்றபடி என் சொத்தில் பாதி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய? இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம்லாம் போதும் சாமி, எங்களை ஆள விடு. நான் கேட்டால் நீங்கள் கொடுத்துருவீங்களா பத்திரத்தெல்லாம்? நான் தான் கேட்குறேன்ல, வேணான்னு சொல்லிட்டு தராமல் இருக்கலாம்ல. எதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க? எல்லாத்தையும் கொடுக்காம இருக்க வேண்டியதானே?
கொடுப்பாங்களாம், இப்போ திருப்பி வந்து கேட்பாங்களாம். அதெல்லாம் தர முடியாது. கிளம்புங்க கிளம்புங்க. மா, உனக்கு வேணா சோறு போடுறேன், பார்த்துக்கிறேன், வச்சுக்கிறேன், அவ்வளோதான் நான் பண்ண முடியும். சொத்தெல்லாம் கொடுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணணுன்ற? இதுக்கு மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருப்பியா நீ? இப்போ நீயா போறியா இல்லை பேசாமல் இங்கே இருக்கியா? இது ரெண்டில் ஒரு முடிவு நீயே பண்ணிக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் சொத்தை பாதிப்ப பெரிய எனக்கு பாதி சொத்து கூட என் சொத்து தான் வேணும் அப்போல்லாம் உட்காந்துருந்தீங்கன்னா அவ்வளோதான் பார்த்துக்க. ஆமாம் சொல்லிட்டேன். இப்போ என்ன முடிவு பண்ணணுன்ற? உன் மானுக்கு நான் ஃபோன் போட்டு நான் பேசிக்கிறவா? சொல்லு, பேசிக்கிறவா? என்னைக்கு 1 மாதமோ 2 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷம் இல்லை, சொத்து வருதோ வர்றையோ, என்னைக்கு வருதோ அன்னைக்கு உங்கள் சொத்து திரும்பி வரும். சரியா? கிளம்பலாம். நீ பேசுவடி, பேசுவ, இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. எனக்கு தெரியாது. இப்போதைக்கு நான் இந்த வீட்டை விட்டு போக முடியாது. எனக்கு சொத்துக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும். இல்லைன்னா என் மருமக அங்கே வீட்டுக்குள்ளே என்னை விட மாட்டா. நான் அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் இருக்க முடியாது. நான் எங்கே தாண்டி போகிறது? என் நிலமை என்னாகிறது? எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். சொல்ல போறியா என்ன? சொல்லுடி, சொல்லு. முடிவு தெரிஞ்சாகணும்னா நான் என்ன முடிவை சொல்கிறது? சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. நீ கிளம்பலாம், போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ அவங்க தான் சொல்கிறாங்கல்ல, வந்த உடனே தாரோன்னு. அப்புறம் எதுக்கு நீங்கள் இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க? வந்த உடனே தான் அவங்க தாரோன்னு சொல்கிறாங்கல்ல, தருவாங்க. கிளம்புங்க. போடி. பணம் இருந்தால் நீலாம் வருவ, பணம் இல்லைன்னா நீ விரட்டுவ. உன்னைய பற்றி தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ எல்லாம் பேச வந்துட்டியா என்னைய? எல்லாருமே இப்படி தான் போல. பணம் வந்தால் ஒரு ஆட்டோ, பணம் இல்லைன்னா ஒரு ஆட்டோ. நானும் ஒரு காலத்தில் ஆடினதுக்காக தான் இப்படி அடங்கி போய் உட்காந்துருக்கேன். சுசிலா, பணம் வந்துச்சுன்னு திரும்பி ஆடாத. என்னைக்கு வேணாலும் காலம் மாறும். அதை தெரிஞ்சு நடந்துக்க, அதை தெரிஞ்சு பேசு. எங்களுக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லிட்டு பேசு. திரும்ப திரும்ப நீ என்ன சொன்னாலும், நீ என்ன பண்ணாலும் நான் ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான் சொல்லுவேன். நீங்கள் இருந்து இப்போ போறியா? என்ன? போக முடியாது, போக முடியாது, போக முடியாதுடி.